இந்த நான் ஐடியிலேருந்து நான் வந்து ஐடிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க என்னென்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் சார்? டேட்டா அனலிஸ்ட்ன்ற ஃபீல்டு வந்து பக்காவாக இருக்குங்க. நீங்கள் டேட்டா சம்மந்தமாக போகணும்னா ஓகே. இந்த பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சைபர் செக்யூரிட்டி, க்ளவுடுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டாக போனால் வந்து இந்த ஃபீல்டு, இந்த 2 ஸ்கில்லில் எதனா ஒன்று டெவலப் பண்ணிங்க. கம்பெனிஸ்லாம் ஏன் நான் ஐடியை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஏன் இவங்களை எடுக்கிறாங்க? ஸோ டொமைன் நாலேஜ் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தம்பி, புரியுதுங்களா? ஓகேவா? இப்போ நீங்கள் பிகாமாக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உனக்கு வந்து கிரெடிட் ஹிஸ்ட்ரி, டெபிட் ஹிஸ்ட்ரி, லெட்ஜர் இதெல்லாம் தெரியும். எனக்கு அது புரியாது. நான் டாட்னு ஜாவாவில் கோட் அடிப்பேனா, மேத்தமெட்டிக்ஸ் அக்கௌண்ட்ஸ் தான் பார்ப்பேனா, செட் ஆகாது. ஸோ காமர்ஸ் இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க உண்மையிலேயே ஐடிக்குள்ளே வர முடியுமா சார்? எனக்கு கம்பெனி இப்போ வந்து அப்படி ஸ்ட்ராட்டஜி மாற்றி ஸ்கில் இருக்கணும்னு எடுக்க ஆரம்பிச்சோம். அப்போனா ஸ்கில்லை டெவலப் பண்ணிங்க. இவங்க பரமக்குடியை சேர்ந்தவங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேட்டா சயின்டிஸ்டாக வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க, அதுவும் ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில். ஸோ அவங்களோட ஸ்பீச் கேட்கலாம் வாங்க. நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னால் வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது ஒன்றை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. இப்போ நிறைய பேருக்கு ஒரு சைடு ஆசையும் இருக்கும், இன்னொரு சைடு பயமும் இருக்கும். ஐடி ஜாபுக்கு போயிட்டு நிறைய சம்பாதிக்கணுன்ற ஆசை, இன்னொன்று நான் காமர்ஸ் மாதிரியான குரூப் இப்படி இல்லைனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் தான் எடுத்திருக்கேன், நான் ஐடி ஜாப்குள்ளே எப்படி போக முடியும் அப்படிங்கிற பயம் இருக்கும். ஸோ அதுக்கு ரிலேட்டடான எல்லா கொஸ்டின்ஸையும் கேட்டு சார் கிட்ட ஆன்சர் வாங்கிக்கலாம் வாங்க. வணக்கம் சார். கண்டிப்பாக எனக்கு பயத்தை போக்குறோம் சார். வணக்கம் அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. ஸோ இங்கே பாருங்க, இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதோட ஒரு ஜிஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஐடி கம்பெனி வந்து இந்த டிகிரி படிச்சிருக்கணும், இந்த இயர்க்குள்ளே பாஸ் அவுட் அதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. ஸ்கில் இருந்தால் வேலை கிடைக்கும். அதனால் வந்து கெரியர் கேப் இருக்குது, நான் ஐடின்னு சொல்லி ஏமாத்தினாங்கன்னா நம்பாதீங்க. இங்கே எல்லாருக்குமே வேலை கிடைக்கும், திறமை இருந்தால் மட்டும் போதுங்க. இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்தோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க நேம் ஜோதி, இவங்க பரமக்குடியை சேர்ந்தவங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேட்டா சயின்டிஸ்டாக வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க, அதுவும் ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில். ஸோ அவங்களோட ஸ்பீச் கேட்கலாம் வாங்க. 1997 வந்து பாஸ்ட் அவுட், பிஇ பாஸ்ட் அவுட். அதுக்கடுத்து எம்ஏ முடித்தேன். அப்புறம் பிஹெச்டி முடிச்சுட்டு காலேஜில் கொஞ்ச நாள் லெக்சராக ஒர்க் பண்ணேன். அதுக்கடுத்து நான் ஐடியில் ஷிஃப்ட் ஆகலான்னு முடிவு பண்ணேன். ஏன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி நல்லா லேர்ன் பண்ணலாம், ஐடியில் மூவ் பண்ணலான்னு. அப்போ வெங்கட் சாரை பார்த்தேன், அவங்களோட அனுபவம் கிடச்சிது. அவங்கள்ட்ட வந்து நான் டிஸ்கஷன் பண்ணேன், நல்ல கைடன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதை நான் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனியில் நான் பிளேஸ் ஆகிருக்கோம். அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். இவங்கள மாதிரி நீங்களும் எவ்வளோ இயர் கேப் இருந்தாலும் சரி, நான் ஐடியிலேருந்து ஐடிக்கு போகணும் அப்படின்னாலும் சரி, அதுக்கான எல்லா கோர்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கோம். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க பாட்காஸ்ட்குள்ளே போகலாம். சரி, முதல் கேள்விக்கு ஆன்சர் நீங்களே பண்ணிட்டீங்க. ஆனால் இருந்தாலும் கேட்டுடலாம், அவங்களுக்கு கிளியராக போட்டோம். ஸோ காமர்ஸ் இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க உண்மையிலேயே ஐடிக்குள்ளே வர முடியுமா சார்? தம்பிங்க பாருங்கள், ஆக்சுவலாக வந்து ஒரு வேர்ல்டு எக்கானமிக் ஃபாரமோட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் சொல்கிறேன். 40-45% ஆஃப் தி பீப்புள் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க எடுக்கிறது எப்படின்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், ஓகே, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிராஜுவேட். நீ சிஎஸ்சி படிக்காத, இன்ஜினியரிங் படிக்காத பையனை தான் எடுக்கிறாங்க. அவன் மெக்கானிக்கல், சிவில் எது வேணா இருக்கலாம். ஓகே, இதுதான் வேர்ல்டு எக்கானமிக் ஃபாரமே சொல்கிறான். 40-45%ங்க. சரி, ஆனால் ஃப்ரெஷருக்கு எப்படி அண்ணா இருக்குன்னா வந்து 30-35% ஆஃப் தி ஃப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் தான் எடுக்கிறாங்க. ஓகே சார், புரியுதா? ஓகேவா? அதனால் வந்து பேனிக்காக தேவையில்லை. சரி, ஓகே. ஆன் தி அதர் ஹேண்ட் உங்கள் கேள்விக்கான பதில் வந்து நிறைய கம்பெனிஸ், ஈவன் கூகுள், ஐபிஎம் இந்த மாதிரி கம்பெனிஸ் என்ன பண்ணிட்டான்னா வந்து இந்த ஸ்பெசிஃபிக் எஜுகேஷன் இருந்தால் தான் எடுப்பண்ற அந்த கேட்டகரி ரிமூவ் பண்ணிட்டான். ஏப்பா எனி டிகிரிப்பா, எனி இயர் பாஸ் அவுட்ப்பா, வாங்கப்பா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்பா. எனக்கு கம்பெனி இப்போ வந்து அப்படி ஸ்ட்ராட்டஜி மாற்றி ஸ்கில் இருக்கணும்னு எடுக்க ஆரம்பிச்சான். அப்படின்னா ஸ்கில்லை டெவலப் பண்ணிங்க, வேலை கிடைக்கும். ஓகே சார். சார், அப்போது இந்த டெக் கம்பெனிஸ்லாம் ஏன் நான் ஐடியை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஏன் இவங்களை எடுக்கிறாங்க ஜாப்? சரி, ரொம்ப சிம்பிளுங்க. ஆக்சுவலாக வந்து இப்போது நான் இருக்கேன்னு வச்சுக்கேன், நான் HCL டெக்னாலஜி ஒர்க் பண்ண ஒரு எம்ப்ளாயி. ஓகே சார்.
என்னதான் வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் அண்ட் டெக்னாலஜியில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் என்னை கொண்டு போய் ஆஸ்திரேலியாவில் காமன்வெல்த் பேங்க்கில் கொண்டு போய் போட்டான். மெக்வரி பேங்க்கு போய் ஒர்க் பண்ணேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஆரம்ப காலங்களில் மண்டையை பிச்சுப்பேன். ஏன்னா எனக்கு அக்கௌண்ட்ஸ் தெரியாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பையனுக்கு எப்படி அக்கௌண்ட்ஸ் தெரியும்? ஸோ டொமைன் நாலேஜ் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தம்பி. புரியுதுங்களா? ஓகேவா? இப்போ நீங்கள் பிகாமாக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உனக்கு வந்து கிரெடிட் ஹிஸ்ட்ரி, டெபிட் ஹிஸ்ட்ரி, லெட்ஜர் இதெல்லாம் தெரியும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தெரியும். எனக்கு அது புரியாது. புரியல? ஓகேவா? நான் அது தெரிஞ்சுக்க விருப்பப்பட மாட்டேன். நான் டாட்நெட்டில் ஜாவாவில் கோட் அடிப்பேனா போயிட்டு நான் இதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் அக்கௌண்ட்ஸ் தான் பார்ப்பேனா, செட் ஆகாது எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் இருக்க ஒருத்தர் தூக்கி டெக்னாலஜி நாலேஜ் இருந்துச்சுன்னா அவன் ஈஸியாக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. புரியுங்களா? ஓகேவா? நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, எனக்குன்னு அக்கௌண்ட்ஸ் இவர் இப்போ பிஏ இருப்பார், பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போயிட்டு அண்ணா இது சொல்லுண்ணா, இது என்ன கான்செப்ட்னான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து நான் எல்லாம் எழுதிட்டு போயிட்டு நான் அதுக்கப்புறம் அதுக்கு கோட் அடிச்சு பண்ணுவேன். புரியுங்களா? ஓகேவா? இப்போ எனக்கே அந்த நாலேஜ் இருந்துச்சுன்னா அவன் ஒருத்தன் தேவையில்ல. அப்போது கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி நான் ஐடியில் இருக்கிறவங்கள ரொம்ப ஹைலி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சரி, ஐ வில் டெல் யூ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. நான் வந்து HCL அம்பத்தூரில் வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் அம்பத்தூர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணும்போது ஜான்சனுக்கு வந்து இந்த தெர்மோமீட்டர் மாதிரி ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுங்க. அதுக்கு நாலேஜ் இல்லை எங்களுக்கு. அப்போ பயோமெடிக்கல் பசங்களை நாங்கள் எடுத்தோம். பயோமெடிக்கல் பசங்களை எடுத்து தான் அந்த பசங்களோட நாலேஜ்லாம் கேட்டு தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ சாஃப்ட்வேர் கம்பெனியில் பயோமெடிக்கல் எடுத்துட்டான்ல. சரிங்களா? ஓகேவா? இதோட பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங் பசங்க, மெடிக்கல் பில்டிங்கில் இருந்த பசங்களாம் எடுத்துருந்தோம். அப்போ மெடிக்கல் பில்டிங்னா நான் ஐடி தானே, அவனை எடுத்து உள்ளே போட்டுருந்தாங்க. HCL டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா வந்து போயிங் ப்ராஜெக்ட் வந்து டைடல் பார்க்கில் ப்ராஜெக்ட்டுங்க கம்ப்ளீட்டாக ஏரோநாட்டிக்கல் மெக்கானிக்கல் தான் எடுத்துருந்தாங்க. அப்போ வந்து கம்பெனி எதிர்பார்க்குறதெல்லாம் ஸ்கில்லு மட்டும்தாங்க. அந்த கிராஸ் டொமைன் நாலேஜ் இருந்துச்சுன்னா, பாரு ஐடியும் தெரிஞ்சு உனக்கு ஓன் டொமைனும் தெரிஞ்சிச்சுன்னா வேலை கேரண்டியும் கிடைக்கும். சார், இப்போ அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், இதெல்லாம் சொன்னீங்க, நான் படித்தது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். அதுக்கும் நம்ம பதில் சொல்லிடலாம் சார். சரிங்க, பாருங்கள், நான் திரும்ப சொல்கிறேங்க, எனி டிகிரி எனி இயர் பாஸ் அவுட், இதுதான் வந்து ஐடியோட ஸ்ட்ராட்டஜிங்க. ஓகே. ரொம்ப செலக்டிவாக சில கம்பெனி மட்டும்தான் எனக்கு இப்படி வேணும்னு கேட்குறாங்க, அந்த கம்பெனிக்கு போகாத. ஓகே, புரியுங்களா? ஓகேவா? வாயில் சொல்கிறத விட நேரில் காமிச்சிடறேன் பாருங்களேன். இப்போ இந்த பசங்க எல்லாருமே வந்து கெரியர் கேப் இருக்கிற ஆர்ட்ஸ் காலேஜ் பசங்க, இவங்க எல்லாருமே நம்ம கம்பெனியில் வந்து படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டான். ஓகே சார். கோர்ஸ் படிச்சுட்டு ஏங்க போக முடியாதான்? போக முடியும் தம்பி. சரியா? ஓகேவா? ஓகே சார். சரி சார், இப்போது நான் ஐடியில் இருக்கேன், நான் வந்து ஒரு ஐடி ஜாப்குள்ளே போகணும்னா என்னென்ன மாதிரியா ரோல்ஸ்லாம் இருக்குது சார்? சரி, ஆக்சுவலாக வந்து நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து இட் டிபெண்ட்ஸுங்க. நம்ம கேட்டகரியாக பிரிக்கலாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா சம்மந்தமாக வேலை செஞ்சுருக்கேன், மெடிக்கல் கோடிங்க, பேங்கிங் செக்டார்ஸுங்க, இந்த அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அது மாதிரி டேட்டாவில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அது படிக்கணும். இதே நான் சப்போர்ட் ஒர்க்கில் இருக்கேன், டெஸ்க்டாப் இன்ஜினியர் இருக்கேன் அப்படின்னா அவங்க மாதிரி பீப்புள் வந்து இந்த நெட்வொர்க்கிங் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போகலாம். ஓகே சார். ஓகேவா? அதை தாண்டி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒருவேளை ஆனால் எனக்கு கோடிங் ரொம்ப பிடிக்கும், நான் வந்து லைக் வெப் டிசைனிங்காக கற்றுக்கிறேன்னா ஃபுல் ஸ்டாக் படிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் பிரிச்சுக்கலாங்க. கால் பண்ணால் நானே கைட் பண்ணி கொடுப்பேங்க. ஓகே, ப்ராப்ளம் கிடையாது. சரி, ஓகே சார். அப்போது இவங்க இந்த நான் ஐடியிலேருந்து நான் வந்து ஐடிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க என்னென்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் சார்? நீங்கள் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்லிட்டேன், டேட்டா அனலிஸ்ட் சொல்லிட்டேங்க. நீங்கள் யூ ஹேவ் டு கேட்டகரைஸ் இட், எந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறீன்னு. ஸோ டேட்டா அனலிஸ்ட்ன்ற ஃபீல்டு வந்து பக்காவாக இருக்குங்க நீங்கள் டேட்டா சம்மந்தமாக போகணுன்னா. ஓகே. இந்த பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சைபர் செக்யூரிட்டி, க்ளவுடுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டாக போனால் வந்து இந்த ஃபீல்டு, இந்த ரெண்டு ஸ்கில்லில் எதனா ஒன்று டெவலப் பண்ணிங்க. ஆனால் இது எதுவுமே வேண்டாம், நான் வேறு ஏதாவது ட்ரை பண்ணேன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி ஏரியா கூட ட்ரை பண்ணால் தப்பு கிடையாது. ஓகே. யூஎக்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குமே ஒரு நல்ல ஸ்கோப்பான ஒரு ஃபீல்டு தாங்க. இதில் வந்து எந்த ஃபீல்டுன்னு முதல்ல சூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து எங்களை மாதிரி பீப்புள்கிட்ட வந்து கைடன்ஸ் வாங்கிட்டு படிங்க. படித்து வந்து உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு பத்தாதுங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். கம்பெனிக்காரவங்களை எதுக்காக எடுக்க போகிறோம்? ப்ராஜெக்ட்காக தான். அந்த ப்ராஜெக்ட் நீ பண்ணியிருந்தால் தான் ஒன்று எடுப்பாங்க. அப்போ இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ணிட்டா பெனிஃபிட் ஆகும். ஓகே சார். சார், அப்போது நான் ஐடியிலேருந்து ஐடிக்கு வந்து நான் போகணும்னா இதுக்கு எவ்வளோ டைம் பிடிக்கும் சார்? ஸோ டைமிங்னா வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் தாங்க. ஓகே. சில பேர் 2 மாதத்தில் போனவங்க இருக்காங்க, 3 மாதம் 4 மாதம்ன்ட்டு. மேக்ஸிமம் 4 மாதம் இது ரொம்ப அதிகங்க. அதுக்குள்ளே ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே போனவங்களை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கீங்க. எக்ஸாக்ட்லிங்க. ஸோ ஒரு 3 மாதம் படிச்சுட்டு ஒரு 4வது மாதம் வந்து ஃபுல்லாக ப்ராஜெக்ட்லாம் பண்ணிவிட்டு ஒரு 4 மந்த் இனஃப்ங்க. ஓகே. அண்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாராக இருந்தாலும் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் மே ஜூன் தாண்டாதுங்க உங்களோட வேலைங்க. நான் பேனிக்காக சொல்லுங்க, எல்லாமே ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுறேங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஐடிக்குள்ளே போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஓகே சார்.
சரி சார், அப்போது நான் இன்ஜினியர்ஸாக நான் ஒரு ரோல் எடுக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற ஈக்குவலண்ட்டான சேலரி இந்த மாதிரி நான் ஐடிலேருந்து எடுக்கிறவங்களுக்கு தருவாங்களா? சரி, இங்கே பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் தான் தம்பி கவுண்ட்டுங்க. ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இப்போது நீங்கள் இருக்கீங்க, ஓகே சார், டிப்ளமா தான் படிச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 மாடியூல் முடிக்கிறீங்க. ஓகே. நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன், நான் டாப்பருங்க, நல்ல மார்க் எடுத்திருக்கேன், உண்மையாக எடுத்திருக்கேன். ஓகே. சரி, நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஒரு 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 நாளைக்கு ஒரு மாடியூல் பண்ணுறேன். நீங்கள் டிப்ளமா முடிச்சோம் 2 மாடியூல் பண்ணுறேன், நான் ஒரு மாடியூல் தான் பண்ணுறேன். யாருக்கு சேலரி அதிகமாக வரும்? எனக்கு ரெகக்னேஷனு எனக்கு தான் வரும். யாரை லேவ் பண்ணுவாங்க? அடப்பாவி, உண்மை அதுதாங்க. ப்ராக்டிக்கலாக நம்ம பேசினா இதுதான் உண்மைங்க. ஓகேவா? ஸ்கில் இருந்தால் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அவ்வளோதான் ஆன்சருங்க. ஓகே சார். சார், அப்போது இவங்களுக்கு சொல்லணும்னா ஒரு ரோட் மேப் மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லிவிடுங்க சார், அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸை மீட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ எக்ஸ்பர்ட்ஸை மீட் பண்ணும்போது வந்து நீங்கள் எந்த ஃபீல்டுக்குள்ளே போகணுன்ட்டு கைட் பண்ணிவிடுவோம். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து அந்த எக்ஸ்பர்ட்ஸுக்கிட்ட மட்டுமே படிங்க. சரி, தயவு செஞ்சு வந்து இந்த தெருக்கு இங்கே சென்டர் இருக்குங்க, ஃபோன் பண்ணி அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிக்கிட்டு இருப்போம். எக்ஸ்பர்ட்ஸ்னால் என்ன தெரியுமா? அந்த கம்பெனியில் படித்து இந்த மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான பேர் நான் ஐடிலேருந்து ஐடிக்குள்ளே போயிருக்கணும். அப்படி இருக்கிற கம்பெனியாக இருக்கணும் ஒன்று. அண்ட் ரெண்டாவது நேர்மையாக அனுப்புகிற கம்பெனியாக இருக்கணும். புரியுதுங்களா? ஓகேவா? ஏப்பா வாப்பா, உனக்கு நான் அமௌண்ட் ஒன்று கூட காசு கொடுத்து நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதம் வேலையில் வச்சுக்கிட்டு அப்புறம் துரத்தி விட சொல்லி டீல் பேசிடுவாங்க. அந்த மாதிரி மாட்டிக்கூடாது. ஓகேவா? ஸோ எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட படிங்க, ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுங்கள், டெக்னாலஜி கற்றுக்குங்க. ஓகேவா? அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து லைக் இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணிங்கன்னா வேலை ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நம்ம கம்பெனியில் அந்த சப்போர்ட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோங்க. கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். கடைசியாக இந்த அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டே அவங்களுக்கு எது சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட மாட்டீங்க? கண்டிப்பாக நாங்கள் கைட் பண்ண தயாராக இருக்கோங்க. கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நான் கண்டக்ட் பண்ணிட்டு கோர்சஸுங்க. கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேசிட்டு நம்ம ரொம்ப டயர்டாக நானுமேங்க சார், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், எக்ஸாக்ட்லி. ரொம்ப சந்தோஷம், நன்றிங்க. ஸோ இந்த வாரம் நினச்சோ பார்த்தா பேனிக் ஆகாதீங்க. இது எல்லாமே வந்து நம்ம இன்னும் பெட்டராக ஆக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் மாறப்போகுதுங்க. ஸோ நம்பிக்கையோடு போராடுங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. வாழ்க்கை தமிழ். ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது, இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.